தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய அன்பும் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் காமிக்க போகிறேன் இந்த காலை வேளையில். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தும் தேவனுடைய அன்பை குறித்தும் வர அறிவினால் ஏற்படக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் சரியாக விளங்கிக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை காண்றது கஷ்டமாக போகுது. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்தை குறித்து ஒரு பேசுகிறதே கிடையாதுங்க, பாவத்தை குறித்து பேசுகிறதே கிடையாதுங்கன்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் எதுக்கு பாவத்தை குறித்து பேசணும்? பாவத்தை குறித்து தான் எல்லாம் பேசின்னு கிடக்குறாங்களே. இன்றைக்கி போய் சேனல் ஆரம்பிங்க, விளம்பரம் உள்பட பாவத்தை குறித்து தான் பார்ப்பீங்க. என்ன பாவத்தை குறித்து பெரிய அறிவு வேணும்? இன்றைக்கி இன்டர்நெட்டில் உட்காந்திங்கன்னா பாவத்தை குறித்து நல்லா போதிக்காது, யாருமே போதிக்க வேணாம், அந்த அளவுக்கு போதிக்கும் பாவத்தை குறித்து இன்டர்நெட். ஒத்துக்கிறீங்களா? உண்மை பாருங்கள், பாவத்தை குறித்து ஒரு மனுஷன் போதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் கோபம், ஒரு பாவம்னா என்னன்னு சொல்கிறதில்ல, பாவத்தை குறித்து போதிக்கிறதே கிடையாது அப்படின்னு. சில நேரத்தில் அப்படி தோணுது பாருங்கள். அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரச்சனையை ஏன் பேசுறதில்ல அப்படின்றாங்க. பிரச்சனை பேசணுமா பதிலை பேசணுமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையாக பேசுறது போய் ஒரு பதில் தான் வேணும். அப்போ அதுக்கு பதிலை நம்ம தேடும் போது அதில் நல்ல காரியங்கள் உண்டாகுது. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு போதனையாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய விரிவான எண்ணமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஆழமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் சுதந்திரத்துக் கொள்வதற்கு முதலாவது அவன் தேவனோடு நெருங்கணும். எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் தேவனை அரவணைத்து கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறான்ற அறிவு வரலன்னா ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிற எந்த சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவனால் பார்க்கவே முடியாது. இம்பாசிபிள், சான்ஸே கிடையாது, கிட்ட கூட நெருங்க முடியாது. சில காரியங்களை எப்படி சொல்லித்தரணும்னு கற்றுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதில் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா சபை ரொம்ப பரிசுத்தமாகிடும், ஜனங்க பரிசுத்தமாகிடுவாங்கன்றாங்க. ஏன்னா பரிசுத்தத்தை பற்றி பேசினா தான் பரிசுத்தம் வரும், அப்போ ஜனங்க பரிசுத்தமாவாங்க. கடவுளுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் மக்கள் வந்துடுறாங்க. ஒத்துக்கிறேன், அது ரொம்ப உண்மை. தேவனுடைய பரிசுத்தத்தை ஒவ்வொரு மனுஷனும் அடிப்படை சத்தியமாக அறிஞ்சிருக்கணும். நம் தேவன் பரிசுத்தர், சொல்லுங்கள், தேவன் பரிசுத்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது வசனத்தில் அப்படியே சொல்லும், கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன் ஓயாமல் அந்த சத்தத்தை அவன் காதில் என்ன பண்ணுறாங்களா, கேட்குறாங்களாம். அப்போ கர்த்தர் பரிசுத்தர்ன்ற அறிவு அடிப்படையான ஒரு அறிவு, அது ரொம்ப முக்கியம். ஆனால் கர்த்தர் பரிசுத்தர்ன்ற அந்த அடிப்படையான அறிவு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்படுத்தி தருவது கிடையாது. கர்த்தர் பரிசுத்தர்ன்ற அறிவு ரொம்ப அவசியம், அது தெரிஞ்சுக்கணும், அது உண்மை. ஆனால் இந்த கர்த்தர் பரிசுத்தர்ன்ற அறிவின் அடிப்படையில் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்படுவதில்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு சொன்னால் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுவது கடினமாக மாறிடுது. அதான் பிரச்சனையாக போகுது. பாருங்க, கடவுளுடைய பரிசுத்தத்தை பேசும்போது என்ன உண்டாகுதுன்னு சொல்ல பாருங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் நான் பேச 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 என்ன உண்டாகுதுன்னா, ஒரு மனுஷன் நான் பாவி நான் பாவி நான் பாவின்ற எண்ணங்களுக்குள்ள வரான். கடவுளுடைய பரிசுத்தத்தை அவன் கேட்க கேட்க தன்னுடைய பலவீனங்களும் தன்னால் முடியாத ஒரு காரியங்களும் அவனுக்குள்ளாக ஏற்படுது. அதன் அடிப்படையில் அவன் என்ன செய்யறான், கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு பதிலாக மாறாக விலக ஆரம்பிக்கிறான். நீங்கள் அநேக சபையில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா வந்தார் விருதர், ரட்சிக்கப்பட்டு வந்தார் பாருங்க, நாளாக என்ன ஆகிட்டார், அப்படியே திரும்பி போயிட்டார். திரும்பி போகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, மரியாதை திரும்பி போனார். திரும்பி போகிறதுக்கு என்ன காரணம்னா, கடவுள் நல்லவருங்க, நான் நல்லவனா இல்லை. கடவுள் நல்லவராக இருக்கிறார், நான் நல்லவனா இல்லாதபடினால அவர்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல பிரதர், நெருங்க முடியாது. நீங்களே எடுத்துங்க பாருங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, ஒரு பாவத்தை பண்ணிடுறீங்கன்னு வைங்க. இப்போது என் முன்னாடி எப்படி வந்து நிற்பீங்க, எனக்கு தெரிஞ்சிடுச்சின்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க, என்னங்க பண்ணுவீங்க? இந்த கூட்டத்தில் வருவீங்க, ஆனாலும் பின்னாடி உட்காந்து அப்படியே லாஸ்ட் டோரில் என்ன பண்ணுவீங்க, போயிடுவீங்க. இல்லைனா எங்கேயாவது எனக்கு தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, ஒளிஞ்சி உட்காருவீங்க. ஏன் என்னை பார்க்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் என்னை பார்க்க பிரச்சனை, இவர் பாஸ்டர், இப்போ இவர்கிட்ட போய் நான் எப்படி நிற்பேன், இப்போ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஆயிட்டேனே. அப்போ பாருங்க, என்னுடைய ஒரு பரிசுத்தமான காரியம் உங்களை விலக செய்யுது. அப்போ கடவுளுடைய ஒரு பரிசுத்தத்தை குறித்து அறிந்து கொள்வது அடிப்படையான சத்தியம். நான் மீண்டும் சொல்கிறேன், தப்பாக போயிடாதீங்க. பரிசுத்தமே கடவுள் பரிசுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல வரல, கடவுள் பரிசுத்தர். ஒரு நாளும் நம்ம தேவனுடைய பரிசுத்தத்தில் எல்லளவு கலங்கத்தை நீங்கள் காணவே முடியாது. நம்ம ஒத்துக்கிறீங்க, எல்லளவு அவருடைய கலங்கத்தை நீங்கள் காணவே முடியாது. அவர் பரிசுத்தர். அந்த அறிவு அடிப்படையான ஒரு அறிவை தவிர
ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி தருவதில் என்றதான் என்னுடைய போதனை. இப்போ அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய விஷயத்தை காமிக்கிறேன். வேதத்தில் போய் பல இடத்துல பல காரணங்களை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏன் ஏன் அவன் என்ன பண்ணான்? இப்போ பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ண உடனே அவனே தானா போய் என்ன பண்ணான்? ஒளிஞ்சிக்கிட்டான். இப்போ கர்த்தர் வந்து கேட்குறாரு, ஆதாமே நீ. ஆனால் அதே சங்கீதம் 139 வாசித்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், உமக்கு மறைவா நான் எங்கே போவேன்? நான் உயிரை போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பூமியின் தாழ்விடங்களை போய் நான் பாய் போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்ன்றான். இப்போ கர்த்தருக்கு தெரியாம ஆதாம் எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்க முடியுமா? அப்போ ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஏன் அப்படி கேட்கிறார்? ஏன் கர்த்தர் அவனை கேட்கிறார்? ஏன் கேட்கிறாருன்னா, பாருங்க, அவன் கடவுளுக்கு மறைவா போறான். மறைவா போறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ இவன் பாவம் பண்ணிட்டான். இவன் பாவம் பண்ணதுனால இப்போ பரிசுத்தமுள்ள கடவுள்கிட்ட அவனால என்ன பண்ண முடியல? நெருங்க முடியல. இதான் உண்மை, இதான் சத்தியம். ஒரு மனுஷன் பாவம் பண்ணும் போது, பாவத்தின் கிரியைகளுக்குள்ளாக போகும் பொழுது, பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் அவனால் என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. ஆனால் பாருங்க, அவன் ஒளிஞ்சுக்கிறான். அவனை ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்று சொல்றார். 3ஆம் அதிகாரம் அதே 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த 2 வசனத்தை எடுத்துங்க. அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். இது 2 யார் செஞ்சது? தேவன் செய்கிறார். பாருங்க, தேவனுடைய அன்பு மனுஷன் இழுத்துன்னு வருது. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி வரும்போது மனுஷன் தூரமா போறான். அப்போ தேவன் பரிசுத்தம் உள்ள அறிவு அவனுக்கு இருக்குது, அவன் தூரமா போறான். ஆனா தேவனுடைய அன்பு என்ன செய்யுது? மனுஷனை கூட இழுத்துட்டு வருது. தேவனே மனிதனுக்காக தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். தேவனே ஒரு கிரியை மனுஷனுக்காக செய்கிறார். அவன் நிர்வாணத்தை மூடுறதுக்காக தேவனே அவங்களுக்கு காரியத்தை செய்கிறார். இது 2மே பைபிளில் இருக்குது பாருங்க. இதுதான் வேதம் முழுக்க முழுக்க பாருங்க. இதன் அடிப்படையில் தான் நிறைய குழப்பங்களை மக்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ற அறிவை மாத்திரம் தான் பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பை பற்றி பேசும்பொழுது மனிதன் தவறாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசினா ஜனங்க பரிசுத்தம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. தேவனுடைய பரிசுத்த பற்றி நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா மனுஷன் என்ன ஆகிறான்னா, தன்னுடைய இயலாமையை பார்க்குறான், முடியாத பார்க்குறான். இதுதான் நியாயப்பிரமாணம் செஞ்சது. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியத்தில் நின்றுச்சு. நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய நிலைமையை காட்டுது, நீ பாவின்னு. இன்னொன்றும் காட்டுது, நியாயப்பிரமாணம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர்ன்றதை காட்டுது. நியாயப்பிரமாணம் போதிக்குது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நீ பாவி, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நீ பாவி. இப்போ தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நீ பாவி நியாயப்பிரமாணம் காட்ட காட்ட மனுஷன் என்ன பண்ணா சொல்லுங்க, என்னங்க பண்ணா? தேவனிடத்தில் அவனால் நெருங்கவே முடியல. ஆனால் அதுவே நீங்கள் பாருங்க, கிருபை இறங்கி வருது. கிருபைன்னா யாருங்க? கிருபைன்றது சப்ஜெக்ட் இல்லை, கிருபைன்றது ஒரு நபர். இப்போ கிருபை இறங்கி வருது. கிருபை எதை காமிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதை காமிக்குது? கிருபை யாருங்க? கிறிஸ்து. கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த பூமியில் இருந்தார்? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிசாசில் அகப்பட்ட யாவரும் விடுதலை ஆக்குறவராய் அவர் சுற்றி திரிந்தார். சொல்லுங்க, சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ கிருபை என்ன செய்யுதுன்னா தேவனுடைய அன்பை காமிக்குது. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து எதை காமிச்சார்னா தேவனுடைய அன்பை காமிச்சார். ஒரு மனுஷனை தேவன் எப்படி நேசிக்கிறார், ஒரு மனுஷனை தேவன் எப்படி அன்பு கூறுகிறார், அவன் பாவங்களை எப்படி கழுவுகிறார், அவன் நீதி எப்படி கழுவுகிறார். இது வரும் பொழுது தான் பாருங்க மனுஷன் தேவனிடத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்தத்தின் அறிவு ஒரு அடிப்படை. ஆனால் தேவனுடைய அன்பினுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா மனுஷனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம் பாருங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டினுடைய சில போதனைகள்லாம் ஜனங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நீங்கள் பார்க்கலாம், மோசே வந்து சொல்கிறார் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் காண விரும்புகிறேன் சொல்கிறார். அது முடியாது, ஆனால் நான் உன்னை காண விரும்புகிறேன். எங்கே கொண்டு போய் மோசேவை அவர் வைத்தார்? கண்மலையின் வெடுப்பில் வச்சுட்டு அதை அவர் கடந்து போகிறார். கண்மலை வெடுப்புன்னு சொன்னால் 2 பாறைக்கு மத்தியில் ஒரு கேப் இருக்கும். அந்த பாறைக்கு மத்தியில் இருக்கிற கேப்பில் இவனை கொண்டு போய் உள்ளே நிற்க வச்சு அங்கே அவருடைய பிரச்சனத்தை கடந்து போகும் பொழுது அவன் கண்டான்னு வேதம் சொல்லுகிறது. கண்மலை யாருக்கு அடையாளமாக இருக்குது? நல்லா சொல்லுங்கள், யாருக்கு அடையாளமாக இருக்குது?
கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் யாருமே தேவ அன்பை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை கிறிஸ்து இல்லைன்னா அந்த பரிசுத்தத்தினுடைய வல்லமை கிட்ட கூட ஒரு மனுஷன் நெருங்கவே முடியாது. தேவனுடைய அன்பை ஒருத்தர் ருசி பார்க்கும் பொழுது தான் அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள அவனால் என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். அன்பினுடைய அறிவு வரலன்னா தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தா மனுஷன் என்ன பண்ணுறான், விலகி போகிறான். வாங்க ரெண்டு சில வசனங்களை பழைய ஏற்பாட்டில் வாசிக்காம. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். இப்போ கர்த்தரை பார்த்தோம்னா அவன் என்ன சொல்கிறான், ஐயோ கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன். பாருங்க, இப்போ ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துடுது. என்ன பயம் வருதுன்னா, இப்போ தேவன் பார்த்துட்டேன், அவர் பரிசுத்தத்தை பார்த்துட்டேன், நான் உயிரோடு இருக்கவே முடியாது. அந்த பயம் வந்தவனே சொல்கிறான், ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன். 23 பாருங்க. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ உனக்கு சமாதானம்ன்றது யாருங்க, ஏசாயா 9:6. அவருடைய நாமம் சொல்லுங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு, உனக்கு சமாதானம். பாருங்க, இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம நல்லா விளங்கணும். தேவனுடைய அன்பின் அடிப்படையில் தான், அன்பின் வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான், அன்பு குறித்து ஏற்படுகிற முதிர்ச்சியின் அடிப்படையில் தான் அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நுழைய முடியும். அப்போதான் அவனுக்கு மரணம் ஏற்படுறது கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த அன்பு குறித்து செய்தி வரலாம், தேவனுடைய அன்பை குறித்து ஒரு முதிர்ச்சி ஏற்படலைன்னா அவன் தேவனுடைய விலகி தான் போவான், பரிசுத்தத்தை மாத்திரம் பார்த்தா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 21வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்று என்றான். மனோவா யாருன்னா நம் சிம்சோனுடைய அப்பா. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவ தூதன் என்னென்ன நடக்க போகுதுன்றதை சொல்கிறாரு. சொன்னவனே அவன் சொல்கிறான், சில அடையாளம்லாம் கேட்பான், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதுக்கப்புறம் சரின்றதை ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனை கண்டோம்னு தெரிஞ்ச உடனே மனைவியை பார்த்து சொல்கிறான், நம்ம இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாகவே சாகும். ஏன்னா மனுஷன் பாவி, கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஒரு பாவியான மனுஷன் பார்த்தா அவன் சாகவே சாவான், நம்ம சாக போகிறோன்றான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்ல, நீ சாவதில்லை. ஏமே இதுமாதிரி விளங்குது. நிறைய விதமான காரியங்கள் என்ன செய்யுதுன்னா, சோதனை என்ன செய்யுதுன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்திடுது. பயம் எப்படி ஏற்படுதுன்னா, கடவுள்கிட்ட நெருங்க முடியாமல் மனுஷன் என்ன செய்கிறான், தன்னுடைய கிரியின் அடிப்படையில் பின் வாங்குறான். கொஞ்சம் கொஞ்சம் அச்சுறுத்துதல், போகலாமா, ஒரு வேளை செய்வாரா, ஒரு வேளை எப்படி நெருங்கிறது. கடவுள்கிட்ட ஒரு தைரியத்தோடு கூட, ஒரு உரிமையோடு கூட, எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலையும் அவர் உதவியும் அவர் அரவணைப்பும் எனக்கு கிடக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட கடவுள்கிட்ட மனுஷனால் போக முடியல. ஏன் போக முடியலன்னா, தேவன் பரிசுத்தர் அந்த அறிவு மாத்திரம்தான் இருக்குது, தேவன் அன்பாக இருக்கிறான்ற அறிவு இல்லாதபடினால அந்த முதிர்ச்சி ஏற்படுவதில்லை, ஒரு வளர்கிறது கிடையாது. அதான் உண்மை. பாருங்கள், பரிசுத்தை பற்றி பேசுகிறா ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். பரிசுத்தம்னா கலங்கம் இல்லாத தேவனுடைய முழுமையான சுவாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் எவ்வளோ பரிசுத்தத்தை பேசுகிறேனோ அவ்வளவும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை போய் நீங்கள் வாசிக்கலாம். ஏன்னா அங்கே தான் பரலோகத்தில் தேவன் இருக்கிற எல்லா தன்மையும் உங்களுக்கு புரியும். அந்த பரிசுத்தமுள்ள அந்த தன்மை, பாவம் இல்லாத ஒரு தன்மை, எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உயர்ந்த ஒரு குவாலிட்டி, அவருடைய தரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பேச பேச அவர் தரம் நல்லா தெரியும். ஆனால் மனுஷனுடைய தரம் என்ன ஆகும்? ஏன் அவர் தரமாக இருக்கிறார், நம்ம தரமாக இல்லை. ஒத்துக்குங்க. நான் உங்களுக்கு சில விஷயத்தை கேட்குறேன், உங்களுக்கே விளங்கிடும். எத்தனை பேர் 100% தரமாக இருக்கிறீங்க? நான் பேக்கெட்டில் கை போட்டேன், தப்பி தவிர கை தூக்கிட்டேன்னு அப்புறம் பாஸ்ட்டு பாருங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை பேர் 100% நான் தரம் உள்ளவனாக இருக்கிறேன்றீங்க? யாராவது? யாரும் கிடையாது. அதான் உண்மை. இதனால தான் கர்த்தர் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். ஏமே கிறிஸ்துவ என்பது இருக்கிற வண்ணமாக வர்றது, எந்த வகையிலும் மாயமாலம் தேவையே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்கிறீங்க, அவர் கேட்குறாரு, என்னப்பா உன் பிரச்சனை? நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களே சோதித்து பார்த்து எதனா ஒரு மருந்து கொடுங்கன்றீங்க. எதுக்குன்னு ஒரு மருந்து கொடுப்பாரு? நீங்களே ஏதாவது சோதிச்சு கீச்சு பார்த்து நீங்களே ஒரு மருந்து கொடுங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உடலில் பல விதமான ஆர்கன் இருக்குது, பல விதமான உறுப்புகள், பல விதமான காரியம் நடக்குது. எதுக்குன்னு மருந்து கொடுக்க முடியும்? இருக்கிறத சொன்னால் மருந்து என்ன பண்ணலாம்?
எனக்கு வயிற்று வலிக்குது டாக்டர். அப்படியா, பிரச்சனையே கிடையாது. என்ன சாப்பிட்டீங்க? அப்படியா, இந்த மாதிரி ஆச்சா, ஒன்றும் யோசிக்காது. இந்த 2 நாள் உடம்பு சரியாயிடணுவா. ஜுரம் வந்துருக்குதா? அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க? வெயிலில் போனீங்களா? ஒரு வேளை வைரல் ஃபீவரா? ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, இதுக்கு மருந்து எடுங்க, சரியாக போயிடணுவா. பார்த்துறீங்களா? பிரச்சனையை சொன்னால் பதில் கிடைக்கும். நீங்களே ஆண்டவரே நீரே என்னை சோதித்து பார்த்து அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும், இப்படியே சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் ஏதாவது சிக்கி அகப்பட்டிருந்தாலும் சரி, அதை அப்படியே கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. நீங்கள் மறைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் மாயமாலம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் அவர் சொல்றார் உதவி செய்கிறார். உதவி செய்கிறாருன்னா ஒரு பண உதவி மட்டும் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கர்த்தர் உதவி செய்கிறார் பிரதர், கர்த்தர் உதவி செய்கிறாருன்னா அவங்களுக்கு பண உதவி மட்டும் செய்கிறார் நினைக்கிறாங்க. கிடையாது. அவர் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆவிக்குரிய பிரச்சனைக்கு உதவி செய்கிறதுல அவரை மாதிரி ஒரு வல்லவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் ஆவிக்குரியில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அவரை மாதிரி ஒரு நல்ல தேவனை நீங்கள் எங்கேயும் தேடி பிடிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தேவ அன்பு பற்றி வரும்பொழுது தான், அன்பின்குரிய செய்தி வரும்போது தான் முதிர்ச்சி உண்டாது. எப்படி முதிர்ச்சி உண்டாதுன்னா, என்ன ஆனாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்து முதிர்ச்சியான வகையில், அதாவது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர்கிட்ட நெருங்க முடியுன்ற அந்த முதிர்ச்சியான அறிவு உள்ள ஆட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, தேவன் அந்த அன்புள்ளவராக இருக்கிறான்ற அடிப்படையில் தான் அந்த முதிர்ச்சியான காரியத்தை செஞ்சாங்க. சங்கீதம் 51:1 வாசிக்கிறேன். பிராக்கெட்லேருந்து கூட சேர்த்து வாசிக்கலாம், தப்பு கிடையாது. பட்சபாடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்போ தாவீது வந்து தப்பு பண்ணிட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு, ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு, ஒரு உபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயம் பண்ணிட்டாரு. இப்போது தீர்க்கதரிசி மூலமாக அதை சொல்கிறாரு. பட்சபாருடைய கணவன் உரியாவை கொன்னா, அப்புறம் இதெல்லாம் அப்படியே வருது பாருங்கள். போனீங்கன்னா இவ்வளோ பெரிய செயலை பண்ணிட்டாரு. தீர்க்கதரிசி சொன்ன உடனே உணர்த்தப்பட்டுறான் பாருங்கள். உணர்த்தப்பட்ட உடனே அவன் நேராக வரான், வந்து இப்போ அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறான். 1வது வசனம் பாருங்கள், இது அவன் பண்ண ஜபம். அதனால தான் சங்கீதம் சொல்லப்படுது. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். எதன்படி? கிருபனா என்னங்க சொல்லுங்க, கிருபனா நல்லா சொல்லுங்க. கிருபனா, கிருபன் சொன்னாவே கிறிஸ்துன்னு சொன்னா என்னதுங்க? தேவனுடைய அன்பு. கிருபையில் எல்லாமே உள்ளடங்கி இருக்குது, கிறிஸ்துக்குள்ள எல்லாமே உள்ளடங்கி இருக்குது. இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், நன்மை, மேன்மை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பலன், இது எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது பேர் தான் கிருபை. அதனால தான் கிருபன்றது சப்ஜெக்ட் இல்லை, கிருபன்றது கிறிஸ்து. எதுவுமே சப்ஜெக்ட் கிடையாது. வேதத்தை நீங்கள் எடுக்கும்போது பரிசுத்தம்ன்றது சப்ஜெக்ட் கிடையாது. பரிசுத்தர் தான் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். பரிசுத்தம் என்பது சப்ஜெக்ட் கிடையாது, நபர். நீதின்றது சப்ஜெக்ட் கிடையாது, யாருங்க? நபர். அவரே உங்களுக்கு நீதியா இருக்கிறார். போன வாரம் சொன்ன உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு சம்பவம் கிடையாது. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமா இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன பண்றாங்கன்னா போதனைன்ட்டாங்க. போதனை கிடையாதுங்க, எல்லாம் நபர். நானே உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் வேதம் சொல்லல. உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்த்தலை செய்யக்கூடியவர் அவராக இருக்கிறார். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அப்ப இவன் சொல்ற பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு சொன்னா, அந்த கிருபைக்குள்ளாக தான் தேவ அன்பு இருக்குது. நீ எதன் அடிப்படையில் என்னை நேசிக்கிறீரோ, எதன் அடிப்படையில் என் அன்பு கூறுகிறோ அதன்படி எனக்கு இறங்கும். அதான் கிருபை. கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி முற்றிலும் என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீ பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். எங்க வந்து நிற்கிறார் பாருங்க. ஏன் அங்கே வந்துட்டார்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவன் மன்னிப்பார் அப்படின்ற ஒரு நிச்சயம் இல்லைன்னா தாவீது வந்திருக்கவே முடியாது. அது ஒதுக்குறீங்க. மன்னிப்பார் அப்படின்ற ஒரு உறுதி அவனுக்குள்ள இல்லைன்னா நிச்சயமா தாவீதால தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவே முடியாது. அப்போ தேவனுடைய அன்பு குறித்து தாவீதுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அறிவு தான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி ஏற்படுத்தி காமிக்குது.
இந்த கொடூரத்தின் அடிப்படையிலையும் என்னை நேசித்து என்னை மன்னித்து என் பாவங்களை கழுவி என்னை நிற்க வைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்ற ஒரு அறிவு வரணும்னா எதை குறித்து வரணும் சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நான் பாவி, முடிஞ்சு போச்சு, கிட்ட போக கூட. அப்போ பரிசுத்தன்ற அறிவு அவசியம். தேவன் பரிசுத்தம் இல்லை, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆபுக்குள்ள அப்படியே சொல்லப்படுது, அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணர். ஆனால் அவர் பாவத்தை பார்க்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறான்னு வேறு சொல்லுது. எதுவும் ஒத்துக்கிறீங்க? அப்போ பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறார் சொன்னால், அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளுக்கு அரவணைப்பும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய பலனையும் அவருடைய அன்பின் அடிப்படையில் அவர் தருகிறார். எனக்கு நிச்சயம் இல்லைன்னா நான் எதையுமே கர்த்தர்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒத்துக்கொள்றீங்களா? இன்னைக்கு பாருங்க, ஜபத்தில் அதனால தான் நிறைய பேருக்கு நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லாதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்க, நடக்குமா நடக்காதா, தருவாரா தரமாட்டாரா, ஆகுமா ஆகாதா, இது உண்மையா இது போய் அப்படி அடிப்படையில் போயிடுச்சு. தந்தா தரட்டும், கடவுளுக்கு சித்தமானால் அப்படின்ற எண்ணங்கள்லாம் போயிட்டாங்க. நிச்சயம் வேணும். நிச்சயம்னா என்ன? கர்த்தர் இதை செய்ய முடியும், அவர் இதை என்னை அரவணைப்பார், ஏற்றுக்கொள்வார், அந்த நிஜத்துக்குள்ளாக வரோம் பாருங்க, அதான் உண்மை. 51:4 வாசிக்கிறோம் பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி. அதனாலதான் 16-17 வாங்க. அதில் 51:16-17 பாருங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கேற்றும் பலிகள் நொறுங்குண்டாவித்தான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர். அப்ப தேவனிடத்தில் வரும்போது தேவனுக்கு ஏற்றது எது? தேவனுக்கு ஏற்கும் பலி எது? தேவனுக்கு ஏற்றதுன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும். எப்படி சொல்றாரு? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் என்னங்க? உங்களுக்குள்ளாக ஒரு பாவத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அந்த இருதயத்தில் வருது பாருங்க. நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன், நான் நல்லவனா வாழ முடியல, நான் நெருங்க முடியல, நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேனே, இல்லாத இருக்கிறேனே, அந்த பரிசுத்த தேவத்தை நெருங்க முடியலையே, நான் இப்படி ஆகிறேன், இந்த நறுங்குண்ட நெருங்குறத புறக்கணின்னு சொன்னா, அவர் பரிசுத்தோட அவர் அன்புக்குள்ள உள்ள வரேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் என்னை அரவணைக்க முடியும், அவர் என்னை நழி நடத்த முடியும், என்னை கழுவ முடியும், என்னை நிற்க வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி தருது பாருங்க. அதுதான் நறுங்குண்டது நறுங்குமான இருதயம். ஏமேன்? இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அவன் பாருங்க, பலியை கேட்டால் நான் செலுத்த போகிறேன், ஆனால் அது உங்களுக்கு பிரிய இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு ஏற்றது எது? நறுங்குண்டதும். அதை தான் கர்த்தர் கேட்குறாரு. ஒரு பிரச்சனையா? அந்த உன் நறுங்குண்டதும் நொறுங்குண்டது இருதயத்தை என்கிட்ட வா, நான் அதை சீர்படுத்தி காமிக்கிறேன். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. யார்கிட்ட மறைக்க போகிறீங்க? உங்கள் தகப்பன்கிட்டயா? உங்கள் பிரச்சனைக்கே பதிலே உங்கள் தகப்பன் மாத்திரம் தான். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் பாருங்கள், இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சபைக்குள்ளே வரும்போது போதனைகளை மாற்றிடுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, இப்படி போயிட்டாங்கன்னா பரிசுத்தத்தை பேசுனா பரிசுத்தம் ஆவாங்க. நீங்கள் பரிசுத்த பேச 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 அது ஒரு அறிவு, அந்த அறிவு மட்டும்தான் வரும். ஆனால் தேவனுடைய அன்பை பேச 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 உங்களுடைய ஆவிக்குறியில் ஒரு முதிர்ச்சி உண்டாகும், ஒரு வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். ஏமே எதை ஒத்துக்கிறீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1லேருந்து நீங்கள் வாசிங்க. நாங்கள் நடக்கிற எல்லா சம்பவம் நமக்கு தெரியும். பேதுரு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு வந்தார், இயேசுவை மறுதளித்தார், யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணாருங்க? சபிச்சார் இல்லைங்களா? மறுதளித்தார், சத்தியம் பண்ணார், சபிச்சார். சபிச்சுட்டு அப்புறம் இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்ல பாருங்க, நீங்கள் போய் பேதுருக்கும் சீஷருக்கும் சொல்லுங்கன்னு இயேசு சொல்லி அனுப்புவார். பேதுருவுக்கும். அப்போ பேதுரு யாருங்க? பேதுருவும் சீஷன் தானே. ஆனாலும் அவங்க தனியாக சொல்ல, பேதுருக்கும் போய் சொல்லுங்கள், சீஷர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா பேதுருடைய மனப்பான்மை அவர் அறிஞ்சு வச்சுருந்தார். அதனால தான் பேதுருக்கும் சொல்லுங்கள், சீஷர்களுக்கும் சொல்லுங்கன்றார். இப்போ இயேசு உயிர் தெழுந்த உடனே அந்த கடலோரமாக நிற்கிறார். நின்ன உடனே 7வது வசனம் பாருங்கள், 21:7. பேதுரு அந்த தப்பு மட்டும் பண்ணல, மறுதளிச்சார், சத்தியம் பண்ணார், சபிச்சாருன்னு சொல்லுதுங்களா, அது மாத்திரம் செய்யலை. அதுக்கப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இயேசுவை பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? மீண்டும் தான் கூட ஒரு 6 பேரை சேர்த்துன்னு மீன் பிடிக்க போயிடுவார். மீண்டும் மீன் பிடிக்க போயிடுவார். எதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போகும்போது அங்கே ஆண்டவர் அந்த கடலோரத்தில் நிற்கிறார். அந்த கடலோரத்தில் நிற்கும் போது இயேசு அங்கே நிற்கிறார்ன்றதை அவன் கேள்விப்படுறான். 7வது வசனத்தை வாசி பாருங்க. அதனால் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே
தான் வஸ்திரம் இல்லாமனா இருந்தபடியினால் தன் மேசட்டியை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். பாருங்க, இப்போ கொஞ்சம் உள்ள நிற்கிறான், இயேசு நிற்கிறாருன்னு இப்போ யோவான் சொன்ன உடனே பாருங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கணும், வஸ்திரத்தை எடுத்து கட்டின்னு அந்த தண்ணியில் குதிச்சு இயேசுக்கிட்ட வரான். அந்த படகு வரத்துக்கு முன்னாடி இவன் துணிஞ்சு இயேசுக்கிட்ட என்ன பண்ணுறான், வரான். ஏன் என்னென்ன பண்ணான் இவன் சொல்லுங்க? மறுதளித்தான், அதுக்கப்புறம் சபித்தான், அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணான். 3 பண்ணானா இல்லைங்களா? மறுதளித்தான், சத்தியம் பண்ணான், சபித்தான், 3 பண்ணான். இப்போ இயேசுவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்? ஓடி வரான். ஏன் ஓடி வரான்? இயேசுவை பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பக்கம் டை அடித்து அந்த கரைக்கு எஸ்கேப் ஆகிருக்கணும். ஆனால் இந்த பக்கமே டை அடித்து இயேசுவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்? ஆனால் இதே பேதுருவை நீங்கள் போய் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை பார்த்து கூப்பிட்றாரு. முதல் அதை அவன் சந்திக்கிறான். இயேசு அவனை பார்த்து கூப்பிட்றாரு, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகிறான், வலைகளை போடுன்றான். இயேசு சொன்னோடனே, ஐயரே நாம் பொழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் இப்பொழுது வலையை போடுறான். வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக 2 படகு நிறைய மீனை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே இயேசு பார்த்து என்ன சொன்னான்? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகணும்னா. ஏன் முதல்ல இயேசுவை பார்க்குறான், பார்த்த உடனே சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போ அப்படின்றான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்? அந்த இயேசுவை சபிச்சான், மறுதளித்தான், சத்தியம் பண்ணான், 3 பண்ணா. இப்போ இயேசுவை பார்த்தோன்னே என்ன செய்கிறான்? இல்லைங்க, அங்கே பார்த்த உடனே சொல்கிறான் நான் பாவி போனா, இங்கே பார்த்த உடனே ஓடி வராயே. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இயேசுவை முதல்ல பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒன்று விளங்கிடுச்சு. சே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ளவரை நான் பார்க்கவே முடியாதுன்னு அறிஞ்சிக்கிட்டான். அதனால் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை பார்த்த உடனே காலில் விழுந்து சொல்கிறான், நான் பாவி, நீங்கள் போயிடுங்கன்றான். இப்போ இங்கே என்ன உண்டாச்சுன்னா, இயேசு கூட 3.5 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் வாழ்ந்துருக்கான். நல்லா மனசில் வைங்க. இயேசு யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவன் தெரியும், எப்படி சுகமாக்கடாருன்னு தெரியும், அப்படி அன்புனா என்னன்னு தெரியும், தயவுனா என்னன்னு தெரியும், எப்படி தூக்கி எடுத்தாருன்னு தெரியும், எப்படி மனதுருகனார்னு தெரியும். இதையெல்லாம் 3.5 வருஷம் பார்த்தான். இப்போ 3.5 வருஷம் பார்த்த உடனே ஒரு அறிவு வருது. என்ன அறிவு வருது? தேவன் அன்புள்ளவர்ன்ற அறிவு வருது. இப்போ அன்புள்ளவர்னு அறிவு வந்த உடனே இப்போ அவன் மறுதளிச்சிருக்கிறான், அவன் சத்தியம் பண்ணியிருக்கிறான், அவன் சபிச்சிருக்கிறான். அதுக்கு மாறா கூட 6 பேரை சேர்ந்து மீண்டும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டான், ஊழியம் செய்யாம. இப்போ திரும்ப இயேசு வந்து நிற்கிறார் உடனே தண்ணியில குதிச்சு எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்து முன்னாடி நிற்கிறான். தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் உங்களை கிட்ட இழுக்கும். தேவனுடைய பரிசுத்தத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் உங்கள் தரம் இழந்தவளாக பார்த்து அவர் தரம் உள்ளவராக இருக்கிறதுனால உங்களால் நெருங்கவே முடியாது. விளங்குதா இப்போ உங்களுக்கு? அப்போ பரிசுத்தம்ன்றது ஒரு அடிப்படையான அறிவு. தேவன் பரிசுத்தம் ஒரு அடிப்படையான அறிவு. ஆனால் அன்புன்றது உங்களோட ஆவிக்குரிய முதிர்ச்சியான ஒரு அறிவு. எது மாதிரி விளங்குது? இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு கோபம். என்ன கோபம்னா, எப்படி எப்போ பார்த்தாலும் கிருபையை பேசுகிறாரு. ஏன் எப்போ பார்த்தாலும் கிருபை பேசுகிறேன்னா, கிருபையில் என்ன இருக்குது? தேவனுடைய சொல்லுங்கள் அன்பு இருக்குது. அன்பை குறித்து அறிவு வந்தால் தான் எந்த நிலைமையிலையும் நீங்கள் ஆண்டவர் விட்டு போக முடியாது. எந்த நேரத்திலும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மாற்றி என்னை அமர செய்யக்கூடிய தேவன் இருக்கிறான்ற அறிவு உங்களுக்கு வராது. அதனால தான் என்னத்தை பேச வேண்டியதாக இருக்குது? சொல்லுங்கள், பேச தப்பா? சில சொல்கிறாங்க இல்லைங்களா, யூதாஸ் காரிகோத் இவர் என்ன செஞ்சார்? இயேசுவை காட்டி கொடுத்தாரு. அதனால் நாண்டு கொண்டு செத்து போயிட்டாருன்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு மனம் திரும்பி அழுதாம் பிரதர், மனம் திரும்பி அழுந்ததுனால கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டாருன்றாங்க. நீங்கள் வாட்சி பாருங்கள், யூதாஸும் மனம் கசந்து அழுதான். தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் அழுதாங்க. ஏன் அழுதான்? அவனே சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி 30 வெள்ளி காசை கொண்டு போய் என்ன பண்ணுறான்? விசிறி அடிக்கிறான் அவனுங்கிட்டே. விசிறி அடிச்சுட்டு மனம் கசந்து அழுதானா? அழுலையா? ஆனால் மனம் கசந்து அழுதான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர்கிட்ட அவனால் என்ன பண்ண முடியல. அப்போ யூதாஸ்க்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாதவர் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அறிவு இருந்ததே தவிர, அவர் என்னை ஏற்று என்னை அரவணைத்து என்னை மன்னித்து உட்கார வைப்பான்ற அறிவு இல்லை. நான் உங்களை கேள்வி கேட்குறேன், யூதாஸ் மீண்டும் இயேசு கிட்ட வந்திருந்தா அவனை சீசனை வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். நல்லா சொல்லுங்க. ஏன்? ஒரு காரியத்தை மனசில் வச்சுங்க.
என்னைக்கு நீங்க செய்யற தவறுக்கு உங்களை தண்டித்துக் கொள்ளுகிறீங்களோ கர்த்தர் உங்களை உதவி செய்ய மாட்டார். என்னைக்கு நீங்க ஒரு தவறு செய்றீங்களோ அன்னைக்கு கர்த்தர்கிட்ட இறங்கி வரீங்களோ உங்களை அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். இது ரெண்டுத்தையும் மனதில் வச்சுங்க. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவம். இன்னைக்கு சில கிறிஸ்துவங்களுக்கு சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். இந்த சரீர பலவீன பிரச்சனை என்ன செய்யறாங்கன்னா அவங்க தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தங்களை வரித்து கொள்ளணும், தங்கள் எண்ணங்களை மாற்றணும், தங்களுக்குள்ளாக ஒரு ஒடுக்குதலை ஏற்படுத்தணும். இது உண்மையா இல்லைங்களா? தங்களை தண்டிக்கணும்னு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள் சொல்லப்படுகிறது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, உங்களை நீங்க தண்டிக்கிறதுக்கு அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார்ன்றதுனால தான் உங்களுக்கு மீண்டும் அந்த மன்னிப்பை தர முடியும் என்ற அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? உங்க பாவங்கள் எல்லாம், அதனால தான் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், என் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் அவர், என் அக்கிரமங்கள் எல்லாம் சொல்லுங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் சொன்னா என் வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ற எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஒத்துக்கிறீங்களா? இப்போ கிறிஸ்துவங்களுக்குள்ள பாருங்க, கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நான் பரிசுத்தமா இல்லையே, நான் பரிசுத்தமா வாழ முடியலையே, நான் பரிசுத்தத்தோடு இருக்க முடியலையே அப்படின்றதுக்காக அவங்க தங்களை என்ன செய்யறாங்க சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? அதை தான் யூதாஸ் தனக்குள்ளாக இருந்த அந்த தவறை தானே தண்டிக்க முற்பட்டான். அதனால தான் அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் இவன் தப்பு பண்ணான் தான், மறுதளிச்சான் தான், ஆனால் இயேசுகிட்ட ஓடி வந்தான் பாருங்க. அதனால தான் அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஏமே விளங்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி விளங்குது. விளங்குற மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க அப்பாடா. ஏன்னா இந்த இதெல்லாம் சின்ன விஷயம் தாங்க, ஆனால் ஒரு பெரிய பாயிண்ட் இது. அவர் பாருங்க பரிசுத்தமே வாங்கினான்றாருன்றவாங்க. அப்புறம் அப்படியெல்லாம் நான் பேசலை. நான் சொன்னது விளங்குதா அவங்களுக்கு? அந்த மாதிரி பேச வரல நான். ஏன்னா இன்றைக்கி சபை வேறு ஆங்கிளில் போனதுனால சில பிரச்சனைகளுக்கு பதிலை தேடுறோம் நாங்கள். சரியான வகையில் கர்த்தர் இதை வச்சிருக்கிறார். எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் சொல்கிறார், யாரையுமே நான் இழந்து போகக்கூடாது விரும்புகிறேன்றார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த மீட்பின் காரியங்களை, அந்த மீட்பில் இருக்கிற வல்லமைகளை நம்ம வெளிப்படுத்துவான்ற அறிவு ஒவ்வொரு கிறிஸ்துவங்களுக்கும் வர வேண்டியது கட்டாயம். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன பிரதர்? வெள்ளை ட்ரெஸ் போட்டால் பரிசுத்தம். பிரம்மகுமாரிங்க கூட தான் பரிசுத்தம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. எதுவுமே பிரம்மகுமாரிகளை பற்றி தெரியும். போய் பாருங்கள், அவங்கள மாதிரி நீங்கள் சான்ஸே கிடையாது, வெள்ளையாக தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அவங்களாம் பரிசுத்தமா? வெள்ளை ட்ரெஸ்ஸு போகிறது பரிசுத்தம் இல்லைங்க. பரிசுத்தம்ன்ற வார்த்தையை நல்லா எடுத்துங்க, முதல்ல விளங்கி கொள்ளுங்க. பரிசுத்தம் சொன்னால் பிரித்தெடுக்கப்படுவது. பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் பிரித்து இருப்பது, பிரித்து எடுக்கப்படுவது. பரிசுத்தமான வாழ்வுன்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இதெல்லாம் தான் பரிசுத்தம். இப்போ தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க கடவுள்னா நம்ம உடையில பற்றி பேசல. அவர் ஆண்டவர் மேலே வெள்ளை ஜிபா தான் போட்டுக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு வசனம் வரல, அதை தான் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. வெள்ளை அங்கி தரித்தவர்களாயின்னு வருது இல்லையா? அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களான்றதுனால இவங்க என்ன நினச்சாங்கன்னா அங்கே பரலோகத்தில் எல்லாம் வெள்ளையாக இருக்கும். பரலோகத்தில் வெறும் வெள்ளையாக இருந்தால் பூமி கலராகவே இருந்திருக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்? பூமி கலர் கலராக இருந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? பரலோகம் வேற வெள்ளையாக தான் இருந்திருக்கும்னா பூமி என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா உண்டாக்குனவர் யாரு? வெள்ளையிலிருந்து ஒருத்தர் உண்டாக்கி கலர் கலராக உண்டாக்கிட்டாரா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வெள்ளையாடை, வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், வெள்ளையாடை தரித்தவர்களான்றதுனால இவங்க கான்செப்ட் என்னன்னா வெள்ளைன்றது பரிசுத்தம், மற்றதெல்லாம் பரிசுத்தம் இல்லாதது, அதனால வெள்ளை தாங்க பரிசுத்தம், வெள்ளையை போடுங்கன்ட்டாங்க. ஒரு சயின்ஸ் சொல்றாரு, வெள்ளைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட். இந்த பியூர் ஒயிட் வரணும் என்ன ஆகணும் தெரியுமா? எல்லா கலரும் கரெக்ட் அளவில் மிக்ஸ் ஆயிருந்தா அதுக்கு பேர் என்னது? ஒயிட். எதுவுமே தெரியாது. அதான் உண்மை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இல்லை பிரதர் இப்படி தான். பரிசுத்தன்றது என்னதுங்க? கர்த்தர் பிரிந்திருக்கிறார். அவர் கவலைக்கு பிரிந்திருக்கிறார், நோய்க்கு பிரிந்திருக்கிறார், தரித்திரத்துக்கு பிரிந்திருக்கிறார், எல்லாத்திலையும் பிரிந்திருக்கிறார். அப்படி நம்மளை பிரித்திருக்க சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாமல் இருக்கிறீங்க பாருங்க, அது பரிசுத்தமான ஒரு வாழ்வு. எந்த மாதிரி விளங்குது? எந்த மாதிரி கவலைப்படாமல் இருக்கிறீங்க, அதான் பரிசுத்தமுள்ள வாழ்வு. கவலைப்பட்டீங்கன்னா அது என்ன இல்லை, அவர் பரிசுத்தமாக இருப்பது போலன்னா அவர் கவலைப்படுறதே கிடையாது. எதுவுமே தெரியும். ரெண்டாவது பாருங்க, பணத்து பின்னாடி ஓடுறது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. இதை ரொம்ப பாயிண்டாக வச்சுங்க. பணத்து பின்னாடி ஓட 24 மணி நேரம் மணி 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 யோசிச்சிருக்கிறது கிடையாது. 2 போட்டால் 4 வருமா, 3 போட்டால் 5 வருமா, அந்த அதில் போட்டால் அதை யோசிக்கிறது கிடையாது. உங்களை பணத்து பின்னாடி போக சொல்ல. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும். நன்மைன்னா ஆசீர்வாதம், நன்மைன்னா எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. நன்மையும் கிருபையும்
என்ன தொடரும். கர்த்தர் 24 மணி நேரம் அப்படி யோசிக்கிறதே இல்லை பரலோகத்தை எப்படி நிரப்பலான்னு. ஏன்னா எல்லா நிறைவும் அவருடையது. அவர் யாருடையவர் சொல்லுங்க, யாருடையவருங்க? வானத்து நிறைவும் பூமி நிறைவும். அப்போ கர்த்தர் யாருடையவர்? எனக்குரியவர். என் எண்ணங்களை நான் பிரித்து இருக்கிறேன். எப்போ நான் கர்த்தரை குறித்து யோசிக்கிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னவா இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது, சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்குது, இந்த பூமியிலேயே என்னை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார், ரட்சிப்புனா என்ன, ஏன் இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார், இந்த ரட்சிப்பில் நான் என்ன செய்யறது, கர்த்தர் எதை என்னை குறித்து யோசிக்கிறேன். இப்படி கர்த்தரை குறித்து போகிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். 24 மணி நேரம் மணின்னு போகிறது பரிசுத்தது கிடையாது. பார்த்துறீங்களா? அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நாங்கள் போதிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா நாங்கள் போதிக்கிறது ஐஸ்வர்யத்தை கிடையாது, ஆசீர்வாதத்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் சொல்லுதுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை. நான் பணத்தை பற்றி பேசுறதே கிடையாது, பணன்றதை பற்றி அந்த கான்செப்டுக்குள்ளே வர்றதே கிடையாது. நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஆசீர்வாதம் உங்களுக்கு பணத்தை கொடுக்குது. அதே மாதிரி விளங்குது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், தராமல் இருக்கவே இருக்காது. நான் ஆசீர்வாதத்தை பேசுனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே, பணம் உங்ககிட்ட வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்? ஏன்னா ஆசீர்வாதத்தை பேசுனா என்ன வந்தாகணும். அதான உண்மை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் பாருங்க 24 மணி பணத்தை குறித்து பேசுவார், பரலோகத்தை குறித்து பேச மாட்டுறாரு. பரலோகத்தை குறித்து பேசணும்னா நீங்கள் போய் சேர்ந்துருங்க, அவ்வளோதான். எதுக்கு அதை வேறு பேசி எத்தனை பேர் போகணும்னு நினைக்கிறீங்க? 2 வல்லமே என்கிட்ட இருக்குது. உங்களை அமுச்சு வைக்கணுமா, அந்த லைசன்ஸ் என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஜாபம் பண்ணட்டுமா? எத்தனை பேர் ஜாபம் பண்ணணும்? ரெடி, நான் ரெடி. பரலோகத்தை குறித்து பேசுறதுக்கு நான் கேட்குறீங்க, நான் அமுச்சே வைக்கிறேன். போய் பார்த்துட்டே வாருங்களேன், ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம். ஆனால் திரும்பி வர முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் பாருங்கள். இந்த வாழ்கிற நாட்களில் நிறைய சவால்கள் நம்ம சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். இந்த எல்லா சவால்களும் பிரச்சனைகளும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலே எங்கே வச்சிருக்கிறான்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் எப்படி முன்னேற முடியும், எப்படி நம்மளால் வர முடியுன்றதை பேசுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரம். எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. 35லேருந்து வாசி. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. 38 மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதலானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு எது ஊந்துகோலா இருந்தது? இதை எழுதினவர் யாரு? பவுல். அவருக்கு பரிசுத்தத்தை பற்றி தெரியாதா? அவர் தாங்க சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தத்தை பற்றி நிறைய எழுதிருக்காரு. 1 தீமோத்தேயுல நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாரு. அப்போ பரிசுத்தத்தை குறித்த அறிவுன்றது ஒரு அடிப்படையான அறிவு. ஆனால் தேவனுடைய அன்பை குறித்த அறிவுன்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வியாகுலம், பசி, நாசமோசம், தேவ தூதர்கள் எல்லாம் எவ்வளோ விஷயத்தை இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு கையில் கொடுக்குறாரு. இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறேன்னா, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான். இப்போ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாதுன்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும், தேவனுடைய அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் சரி. எதை பார்த்துக்கிறீங்க? நீங்கள் எதுவுமே தேவ அன்புல இங்கே வந்து அமர்ந்துருக்கிறீங்க. அப்போ உங்களை எதுவுமே பிரிக்க முடியவே முடியாது. அதனால தான் பசி, வியாகாலம், நாசம் மோசம் எல்லாம் இருக்குது. இது கிரீக் வேர்டெல்லாம் எடுத்து நான் ப்ரீச் பண்ணேன்னா இன்னும் நிறைய போகலாம். இந்த ஒரு வசனத்தை வச்சு 2 வாரம் பிரச்சனை பண்ணிவிடுவேன் நான். உங்களுக்கு எங்கே போய் நான் கிரீக்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் அதை படித்து அந்த அந்த அல்பாபெட்ஸ்லாம் நான் விலைக்கு சொல்கிறதுக்குள்ள எனக்கு வயசாகி போயிடும். சத்தியத்தை சொல்கிறேன், விட்டுட்டு வேலை செய்யலாம் நீங்கள். ஆமென். அப்போ வந்து தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொன்னால் எனக்குள்ளே வர வேண்டிய ஒரு முதிர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்கேருந்து வருதுன்னா அவருடைய அன்பின் அடிப்படையில் தான் ஏற்படும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சாதிச்சார். 2000 சபையை போட்டார்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உலகம் முழுதும் நின்னார்னு சொல்கிறாங்க. யாருக்கு முன்னாடி தைரியமாக நின்னார்னு சொல்கிறாங்க. பயமே இல்லாத ஒரு மனுஷன் நின்னான்னு சொல்கிறாங்க. சாதிச்சு சரித்திரத்தில் இடம் கொடுத்த மனுஷன் சொல்லப்படுது. ஏன்னா அவருக்கு ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, அவர் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திற்கு உறுதி இருக்குது. அந்த மனுஷன் அதான் முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்கே வருதுன்னா, கிறிஸ்து இயேசுடைய அன்பை குறித்து அறிய தான் அதில் வருது. அப்போ கிறிஸ்து இயேசுடைய அன்பை அறியணும்னா மீண்டும் நான் எதை போதிக்கணும் சொல்லுங்க? எதங்க போதிக்கணும்? அதுதான் வரேன் பாயிண்ட்டு, அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு இதையே ஏன் தொடராருன்னு வருதில்லை, அதுக்கு தான் வரேன். இதை பேசுனா தான் அது தெரியும். கிருபையை பேசுனா அன்பு தெரியும். அன்பு குறித்த அறிவு வந்தால் ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும். ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது தான் உங்களை எதுவுமே பிரிக்க மாட்டாதுன்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே ஏற்படாது. அப்போ தான் நாசமோசமோ, அது பிரச்சனையோ, அது ஏன்னா வியாகுலமோ, பசியோ, ஏதுவோ, அது ஏதனா இருந்துன்னு போட்டோம்,
இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட காரியமாக இருக்கக்கூடாது, என்ன அதிலிருந்து எடுக்க முடியாதுன்னு நிச்சயம் வரும். ஆமென். வாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறேன். பின்னும் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இந்த வசனத்தை எடுத்தோடனே நமக்கு எல்லாத்துல எப்படி தோணுது பாருங்க. சீமோனை பிசாசு புடைக்கிறதுக்கு கத்துட்டு உத்தரவு கேட்டானா அவன் சொன்னாரான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. எந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு? அவன் தோத்து போகலாம், ஆனால் அவன் விசுவாசம் தோத்து போகக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவன் தோத்து போயிட்டான், ஆனால் அவன் விசுவாசம் தோத்து போகக்கூடாது. எந்த விசுவாசம் தோத்து போகக்கூடாதுன்னா, இது சிலுவையில் அவர் மரித்து உயிர் தெழ போறாரு பாருங்க. சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து அவனுடைய பாவத்தையும் அவனுடைய அக்கிரமத்தையும் மன்னித்து அவனை விடுதலையாக்கி இப்போ பிதாவுடைய அன்புன்னு ஒன்று உள்ள வருது பாருங்க. அதான் சிலுவை. சிலுவையில் முழுக்க முழுக்க எதை நம்ம பார்க்குறோம்? கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு. இருதயத்தில் விசுவாச வாயினால் அறிக்கை செய்தால் நீங்கள், அப்போ இருதயத்தில் எதை நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க? இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறோம்னா, இயேசு சிலுவையில் எனக்காக மரிச்சாரே, அந்த உயிர் கொடுத்தாரு, அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ இயேசு அவனுக்கு எதை சொல்றான்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்குன்னு சொன்னா, நான் மரிச்சு உயிர் தெழுந்து உன்னை காணும்போது உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஒளிந்து போகாத படிக்கு நான் என்ன செய்யறேன்? விளங்குதா நான் உங்களுக்கு சொல்றது? அந்த விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு நான் ஜெபம் பண்ணேன்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன? நீ என்னென்ன செஞ்சிருப்ப, நீ உனக்குள்ள ஏற்பட்டிருந்த பாதிப்பு, அதான் அந்த மறுதளிச்சான், சத்தியம் பண்ணான், சபிச்சான், இப்போ திருப்பி 6 பேரை கூட்டு ஊழியத்துக்கு போயிட்டான், இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அவன் எப்படி குணமானா? அவருடைய அன்பின் அடிப்படையில் அவன் குணமானா. இப்போ சொல்றாரு, நீ இப்போ போய் உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். இதுதான் ஊழியத்தினுடைய மையம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்காயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை, முதல்ல வர்றது ஆட்டுக்குட்டின்னு வரும் பார்த்துறீங்களா? அதுக்கு அடுத்து கேட்குறார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்றார் 3 தரம் தன்னை கேட்டபடினால பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை இப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் யாராவது வேலை கொடுப்பாங்களா? எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட வேலை கொடுப்பீங்க? உங்களை மறுதளித்து, உங்களை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி, உங்களை சபிச்சு, திரும்ப நீ அவனை சந்திச்சு எல்லாம் சொல்லி மீண்டும் 6 பேரை கூட்டின்னு உங்ககிட்ட இருந்து பிரிச்சுன்னு போய் இன்னும் பேருங்க தருவீங்க? கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முறை துரோகம் போனால் வெளியே துரத்தி விட்ருவீங்க. போடா தோற நீ, நன்றி கேட்ட நாய். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவன் எத்தனை தடவை அவன் தப்பு பண்ணிடுவான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீ அவனை பாருங்கள். இப்போ கிடையாது, எப்போ இருந்து? ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள். ஆனால் கர்த்தர் அவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அவனுக்கு அவருடைய அன்பை குறித்து ஒரு முதிர்ச்சி அவனுக்கு ஏற்பட்ட உடனே, அந்த அன்பின் முதிர்ச்சி அவனுக்குள்ளே வந்த உடனே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த படகுல இருந்து குதித்து இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு அப்படியே நீச்சல் அடிச்சுன்னு வரான். அவன் நீச்சல் அடிச்சுன்னு வரானா அந்த தைரியம் வந்து நிற்க முடியும். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், அவர் என்னை மன்னிப்பார், அவர் நிச்சயமாக என்னை நிற்க வைப்பார், அவர் மீண்டும் என்னை அரவணிப்பார். அந்த உறுதி இருந்ததுனால தான் அந்த கடலில் குதித்து எல்லாருக்கும் முன்னாடி அவன் நீச்சல் அடித்து நேராக வந்து இயேசு வந்து பார்க்குறான். அந்த உறுதி அவனுக்குள்ளே ஏற்பட்டபடினால தான், அந்த உறுதி அவனுக்குள்ளே வந்ததுனால தான் கர்த்தர் அந்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து முதிச்சு வர ஆள்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்குறார். அதனால தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஏன் பேதுரு யாரையும் பற்றி பாவத்தை பற்றி பேசலை. அவர் யாரை பற்றி பேசினாருங்க? யாரை பற்றி பேசினார்? நல்லா சொல்லுங்கள், யாரை பற்றி பேசினார்? கிறிஸ்துவை குறித்து பேசினார். கிறிஸ்து எப்படி போட்டார்? ஏன்னா நீங்களோ அவரை கொலை செய்தீர்கள்,
அவர் பிதாவாகிய தேவன் அவர் உயிரோட அழைச்சி செய்தார். ஆமென். அப்போ பாருங்கள், பேதுருடைய எண்ணம் திரும்பின உடனே அவருடைய அன்பை குறித்து ஒரு முதிர்ச்சி வந்த உடனே அவன் செய்கிற வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆமென். விளங்குதா இல்லைங்களா? அவங்களுக்கு எந்த பேர் விளங்குது? இன்றைக்கி அதான் அவங்களுக்கு சொல்கிறேன். உங்களை நேசிக்க, உங்களை அரவணிக்க, உங்களை தூக்கெடுக்க, உங்களை காப்பாற்ற, எந்த நிலைமையில் உங்களை நிற்க வைக்க ஒரு அன்பான தேவன் இருக்கிறார். அந்த தேவனத்தில் நெருங்க 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 தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், பதில் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதான் உண்மை, இதான் சத்தியம். இதே பரிசுத்தை பற்றி பேசும்போது மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? அப்போ பேச வேணாவா? இல்லைங்க, பரிசுத்தத்தை குறித்து ஒரு அறிவு. தேவன் பரிசுத்தமெல்லாம் இருக்கிறார், நானும் பரிசுத்தமெல்லாம் இருக்கிறேன். அவர் பிரிந்திருக்கிறார், நானும் பிரிந்திருக்கிறேன். ஆனால் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு முதிர்ச்சி ஏற்படுத்தி காமிக்குது. நம்மளை மாற்றுவதுக்கு ஏதுவான வகையில், தேவனிடத்தில் சேருவதுக்கு ஏதுவான வகையில், நம்மளை நடத்துவதுக்கு ஏதுவான வகையில் நம்மளுக்கு உண்டாக்கி காமிக்குது. ஆமென். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோதான் சொல்லுது. கத்தட்ட நெருங்கும் போது எந்த கில்ட்டி, எந்த குற்ற உணர்வு உள்ள ஏற்படுத்துக்காதீங்க. பாருங்கள், பேதுரு குச்சி போனான்னா சாதாரணமாக போய்ட்டு இருப்பானா? அவனுக்குள்ள எண்ணம் வந்திருக்குமோ வந்திருக்காதா? பேதுருனா வானத்தில் குடிச்ச மனுஷனா? நம்மள மாதிரி ஆள் தானே. என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க பிசாசு? பேதுருவே, இயேசு நீ மறுதளிச்சு இயேசுப்பா, நீ எல்லாரையும் கூட்டின்னு வேறு வந்துட்டேன், போனீங்கன்னா உன்னை அடிக்க போகிறாரு போனால் என்ன ஆயிருக்கும்? ஆனால் எண்ணத்தில் வந்திருக்குமோ வந்திருக்காதுங்களா? மனசில் வந்திருக்குமோ வந்திருக்காதுங்களா? நீங்கள் ஒரு தப்பு செய்யும் போது உங்களுக்குள்ளே வந்திருக்கும், என்னன்னு வேணாம், உஷாராரு, கற்றுட்ட போகாத, பார்த்துக்க, நீ நெருங்குற பாரு, உனக்கு ஏதாவது வியாதி வந்துடும், ஏதாவது செஞ்சிருவேன், அவட்ட போகாத 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 போகாத, இப்படி தான் கேட்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதுதான் அவருடைய அன்பை குறித்து ஒரு முதிர்ச்சி. அவரால் முடியும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் தப்புக்கு உங்களை நீங்கள் தண்டிச்சுக்க தேவை கிடையாது. உங்கள் தப்புக்கு அவர் உங்களுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தண்டிக்கப்பட்டிருக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் தப்புக்கு மன்னிப்பு நீங்கள் பெறுறீங்க. உங்கள் தப்புக்கு உங்களை தண்டிக்கணும் நீங்கள் போனீங்கன்னா அந்த தண்டிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி விளங்குது. ஏமே விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதில் தான் சொல்கிறது பாருங்கள், கடவுள்கிட்ட வரும்போது தைரியமாக வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக வாங்க. இன்னொரு முறை பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக வாங்க. பாருங்கள், ஏன்னா அந்த பயம் உள்ள வச்சு அரிச்சு ஐயோ இல்லை பாருங்கள், பேதுரு தைரியமாக நின்னா கர்த்தர் அவனை சிறந்த அப்போஸ்தலனாக மாற்றினார், பேர் பெற்ற அப்போஸ்தலனாக மாற்றினார். ஆனால் அதே பேதுருவுடைய வரலாறை வாசிக்கினா ரொம்ப அருமையாக இருக்கும். பைபிளில் அது இல்லை, ஆனால் பேதுருவை குறித்து வரலாறை வாசிக்கணும். பேதுரு எப்படி மரித்தார், ரொம்ப அருமையான ஒரு மனுஷன் பாருங்கள். எல்லாரும் பேதுருவை குறித்து இப்படியெல்லாம் பேசி பிரசங்கம் பண்ணி தான் நானும் பண்ணுறோம், ஏன்னா பைபிளில் அதை பற்றி இருக்குது. ஆனால் அவருடைய மரணம் குறித்து ஒரு வரலாறு சொல்லுது பாருங்கள். அவருக்கு என்ன நிகராக்காதீங்கள், தலைகீழ் என்னை சிலுவையில் அறைங்க. வேதம் சொல்லுகிற அவர் தலைகீழ் சிறியர் அறைக்கும் போது அவர் சரீரம் ரெண்டாக பிளந்து மரிச்சாராம். கர்த்தருக்காக அப்படிப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடிய மனப்பான்மை கூட எங்கேருந்து வந்துச்சுன்னா அவருடைய அன்பின் அடிப்படையில் தான் வந்துச்சு. ஏமே அதனால தான் வர வாரங்களில் இன்னும் நிறைய எடுப்பேன் இதே விஷயம். ஆனால் வேதத்தில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எப்போ தேவ அன்பை குறித்து நிறைய அறிந்துக்கிறீங்களா அப்போ தாழ்மைப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெருமைக்கு ஏதுவான வழிநடத்தல் உண்டாகாது. உங்களுக்குள்ளாக ஒரு தாழ்மை வரும். எப்போன்னா தேவனுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள முடியும். எப்போ தேவனுடைய அன்பை நீங்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ பிறருக்கு மன்னிக்கணுன்ற ஒரு குணாதிசயம் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். பழி வாங்கணும் அந்த எண்ணங்கள்லாம் உங்களை விட்டு என்ன ஆகும், விலக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றதை காமிக்கிறேன். அதனால தான் பவுல் இதை ரொம்ப ஆழமாக பதிகிறார். எபேசியரில் சொல்லும் போது வர வாரத்தில் அதில் நிறைய விஷயங்கள் எடுப்பேன். அந்த எபேசியரில் அறிவு கெட்டாத அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி வல்லவர்களாகுங்கள்ன்றார். அப்போ அறிவு கெட்டாததுன்னா அது எந்த மாதிரி அன்பு, அது எப்படி போட்டதாக இருக்குது, அதை கொண்டு வரார் பவுல். அது உள்ளே வரும்போது ஒரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் எப்படி அவன் குவாலிட்டியாக மாறுறான். அதனால தான் பாருங்கள், நீங்கள் அநேகர்களுக்குள்ளாக அதை மன்னிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா ஆகிப்போகுது. ஒருத்தரை ஏற்றுக்கொண்டது பெரிய விஷயமா ஆகுது, விட்டு கொடுக்குறது பெரிய விஷயமா ஆகுது. ஏன்னா இது உள்ளே வரணும். எது உள்ளே வரணும், அவருடைய அன்பை குறித்து உங்களுக்குள்ள அறிவு வரும்பொழுது உங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி வெளியில் வருது. ஆவிக்குரிய முதிர்ச்சினா நீங்கள் செயல்படுற விதம் வித்தியாசமாக இருக்குது. 4 பேருக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதை பார்க்கும்போது அநேகர் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீ நல்லவராக இருக்கிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவராக இருக்கிறீர், தயவு உள்ளவராக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, இவள் பெருகுவதாக, நன்மைகளை காண்பார்களாக, மேன்மையை காண்பார்களாக, வெற்றியை காண்பார்களாக. ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே பலவீனங்களும் கல்வாரி சினுவில் நீர் அடித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இவளை ஆண்டவர் எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு இவளை மன்னித்து இவளை நிற்க வைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான்ற நிச்சயத்தை இவளுக்கு நாங்கள் அருளுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் முன்னேறி செல்லட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படி செய்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இன்றும் என்றும் சதா காலம்